வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி தேர்தல் களம் உருவாக போவது தற்போது ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்படுகிறது. கடந்த வருடம் இலங்கையில் சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் முறைமை மாற்றம் குறித்த கொட்டொலிகளை வெளியிட்டு மக்களின் வாக்குகளை பெற்ற ஏகேடிஆர் தரப்பு அதன் மூலமாக ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருந்தாலும் தற்போது அந்த ஆட்சி அதிகார மையம் சிங்கள மகா ஜனதாவின் மனங்களில் இருந்து இறங்கு முகப்படும் ஒரு தோற்றப்பாடு தெரிய நிலையில் இந்த தேர்தல் அதிர்வுகள் வந்துள்ளன. இலங்கை தீவில் ஒருபோதும் இல்லாத வகையில் மாறாது வந்த மாமணியாகவும் முன்னிய ஆயுத கிளர்ச்சி தரப்பு சக இடதுசாரிகள் தரப்பு என்ற வகையில் உருவாகிய அரசாங்கம் என்றும் ஏகேடிஆர் ஆட்சிக்கு ஒரு விழிப்பு நிலை இருக்கும் பின்னணியில் இந்த தேர்தல் முன்னகர்வுகள் வருகின்றன. கடந்த வருடம் இடம்பெற்ற தேர்தல் களங்களில் தமிழர் தாயகத்தின் ஒரு கணிசமான வகிவாகவும் ஏகேடிஆர் தரப்புக்கு தமது ஆதரவை வழங்கிய நிலையில் இப்போது அந்த தரப்பில் உள்ள தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் முகங்களின் வேறு வகையான ஒலிப்புகளும் வருகின்றன. அந்த வகையில் தமிழரின் முற்றத்தில் தையிட்டி ரஜமகாவிகாரை என்ற ஒரு முட்டை பொரியல் வந்ததுதான் வந்துவிட்டது. இனி அதிலிருந்து மீண்டும் முட்டியை உருவாக்கி கொள்ள முடியுமா என ஏகேடிஆரின் தமிழ் முகங்கள் கேள்வி எழுப்ப தலைப்படுகின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரனின் கருத்தும் ஆதாரப்படுகிறது. கடந்த வருடம் இடம்பெற்ற பொது தேர்தலில் யாருமே எதிர்பார்த்திராத வகையில் அனுர தரப்பின் தேசிய மக்கள் சக்தி எனப்படும் மாலிமாவ திசைகாட்டிக்கு வடக்கிலும் கணிசமான வாக்குகள் கிட்டியிருந்த நிலையில் இவ்வாறான கருத்துக்கள் இப்போது வருகின்றன. இதுவாறோ இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெறப் போவதை உறுதிப்படுத்தும் வகையிலான நகர்வுகள் கொழும்பில் தெரிகின்றன. இந்த தேர்தலை சட்ட ரீதியான இடையூறுகள் எதுவும் இன்றி நடத்தி கொள்ளும் வகையிலான சிறப்பு ஏற்பாடுகளுக்கு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கமும் பரபரத்துக் கொள்கிறது. அந்த வகையில் எதிர்வரும் வெள்ளியன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் ஒரு சிறப்பு அமர்வை இந்த தேர்தலை மையப்படுத்தி நடத்தவுள்ளது. ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் என்ற வகையில் முதன்மை தலையாரி ஏகேடிஆரால் இந்த ஆண்டுக்கான பாதீடு அதாவது வரவு செலவு திட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை 17ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் இந்த பாதீட்டில் சில கரத்துண்டுகளை நீட்டி அதன் பின்னர் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தி அதிலும் ஒரு ஆதரவு நிலையை எதிர்பார்க்கும் திட்டம் ஏகேடிஆர் தரப்பில் இருப்பது பகிரங்கமான ஒரு விடயம். ஏகேடிஆரை பொறுத்தவரை கடந்த வருடம் இடம்பெற்ற தேர்தல் களங்களில் தாம் பேச்சு பல்லக்காக காவிய சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டொலி நடைமுறையில் இருப்பதற்கு பதிலாக தள்ளாடுவதை அவர்கள் கண்ணார கண்டுகொள்கிறார்கள். எனினும் ரணில் விக்ரமசிங்க போல தனக்கு பின்னடைவு ஏற்படும் என தெரிந்து தில்லாலங்கடித்தனமாக தேர்தல் களங்களை பின்னகர்த்திக் கொள்ளும் தந்திரோபாயத்தை ஏகேடிஆர் தரப்பு முன்னகர்த்திக் கொள்ள முடியாது. ஏனென்றால் ரணிலின் அந்த தில்லாலங்கடித்தனமான தந்திரோபாயத்தை அவரது ஆட்சி காலத்தில் காரசாரமாக விமர்சித்தது ஏகேடிஆர் தரப்பு. இதனால் ரணிலை போன்ற தேர்தலை பின்னகர்த்தும் தில்லாலங்கடித்தனத்தை செய்ய முடியாத ஏகேடிஆர் தரப்பு மக்கள் ஆதரவு மேலும் மேலும் வீழ்ச்சியுற முன்னர் இயன்றவரை தேர்தல்களை நடத்தி வந்தது வரை ஆதரவு லாபம் என நகர தலைப்படுவது தெரிகின்றது. இலங்கை தீவில் கடந்த ஞாயிறன்று ஏற்பட்ட நாடளாவிய மின்தடைக்கு ஏகேடிஆர் தரப்பு குரங்குகளை காரணம் காட்டிய விடயம் இப்போது சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்தும் எள்ளல்களுக்குள்ளாக்கப்படுகிறது. இலங்கையின் தேசிய மின்னிணைப்பு பொறிமுறையில் ஒரு அவசரமான புதுப்பிப்பு நகர்வுகள் தேவை என ஏற்கனவே மின்சாரத்துறை சார்ந்த நிபுணர்களும் பொறியியலாளர்களும் இடித்துரைப்புகளை வழங்கிய நிலையில் அந்த இடித்துரைப்புகளை கடந்த கால அரசாங்கங்கள் தத்தமது காதுகளில் போடாமல் நகர்ந்த நிலையில் கடந்த ஞாயிறன்று நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற திடீர் மின்தடை நகர்வுக்கு பின்னர் மீண்டும் இந்த குரலை மின்துறை சார்ந்த நிபுணத்துவ தலைகள் எடுத்துவிட்டுள்ளன. அந்த வகையில் இலங்கையின் தேசிய மின் இணைப்பு கட்டமைப்பில் அவசரமாக சில புதுப்பிப்பு நகர்வுகளை செய்ய வேண்டும் என்ற விடயம் இடித்துரைக்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு அவசர நகர்வு எடுக்கப்படாமல் விட்டால் இலங்கை தீவில் இனிமேலும் நாடளாவிய ரீதியில் திடீரென மின் தடைகள் நிகழும் என்ற எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. இந்த எச்சரிக்கைகளுக்கு ஆதாரமாக கடந்த ஞாயிறன்று இடம்பெற்ற திடீர் மின்தடையுடன் சீன உதவி அனல் மின் நிலையம் பழுதடைந்து விட்டதால் அந்த பழுது சீர் செய்யப்படும் வரை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை இலங்கை மக்களுக்கு மின்வெட்டு நடைமுறையில் இருக்கும் என்ற கசப்பான செய்தி மின்பாவனையாளர்களுக்கு மட்டுமல்ல அரசாங்கத்துக்கும் கசப்பானதுதான். இதற்கிடையே இந்த மின்தடை விடயத்தை தமக்குரிய அரசியல் முதலீடாக மாற்றிக்கொள்ள மீண்டும் எதிர்க்கட்சிகள் முனைப்பு கொள்கின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியான சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் தனது தரப்பில் துருப்புச்சீட்டுகளை அடிக்க முனைகின்றது.
நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு குரங்கு ஒன்றின் மீது பழியை போட்டு அந்த குரங்கின் உடலத்தையும் நேற்று காட்சிப்படுத்திய நகர்வுகளுக்கு பின்னால் இருப்பதாக கருதப்படும் ஸ்ரீலங்காவின் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியை உடனடியாக பதவி விலக்குமாறு முதன்மை தலையாரி ஏகேடிஆரை வலியுறுத்திக் கொள்கிறது சஜித்தின் அணி. நாட்டின் தேசிய மின்கட்டமைப்பு வலையமைப்பை முறையாக பராமரித்துக் கொள்ள கடந்த கால அரசாங்கங்களில் எந்த திட்டமும் செயற்படுத்தப்படவில்லை என ஏகேடிஆர் தரப்பு கடந்த கால அரசாங்கங்களின் மீது ஒரு குத்திக்காட்டலை செய்ய தாம் முன்னர் பங்கெடுத்த ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கங்களுக்கும் பொருந்தும் என்ற குற்ற உணர்வு குறுகுறுப்பாலேயோ என்னவோ சஜித் தரப்பு இந்த விடயத்திலும் ஒரு எதிர்த்தாக்குதலை தொடுக்கிறது. அதாவது முன்னைய அரசாங்கங்கள் மீது பழி சுமத்தாமல் ஏகேடிஆர் அரசாங்கம் இனிமேலாவது தனது பொறுப்புகளை முறையாக கையாள வேண்டும் என்பது சஜித் அணியின் இடித்துரைப்பாக வந்துள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் எதிர்வரும் பாதுகாட்டில் அதாவது வரவு செலவு திட்டத்தில் சில கரத்துண்டுகளை நீட்டி அதன் பின்னர் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தி தனக்குரிய அறுவடையை எதிர்பார்க்க ஏகேடிஆர் தரப்பு முயல்கிறது. எதிர்வரும் இந்த தேர்தல் களத்தில் வடக்கிலும் ஒரு சாதகமான நிலையை ஏகேடிஆர் தரப்பு வாஞ்சித்துக் கொள்கிறது. அதற்கு ஆதாரமாகத்தான் ஏகேடிஆர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்துக்கு பயணப்பட்டு அங்கு வைத்து சில கரத்துண்டுகளை நீட்டியிருந்தார். யாழ்ப்பாணத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் கடவுச்சீட்டு பணியகம் ஒன்றை திறப்பது, பரந்தன், மாங்குளம், காங்கிசந்துறை ஆகிய இடங்களில் புதிய கைத்தொழில் வலயங்களை உருவாக்குவது, யாழ்ப்பாண மக்களுக்கு பலனளித்துக் கொள்ளும் வகையில் அங்குள்ள அரசு தலைவர் மாளிகையை முழுமையாக விடுவித்துக் கொள்வது, ஸ்ரீலங்கா காவல்துறையில் காணப்படும் பதவி வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளையோருக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கிக் கொள்வது, வடக்கின் கிராமங்களில் உள்ள வீதிகளை செப்பனிட 5 பில்லியன் ரூபாய் விசேட நிதியை ஒதுக்கிக் கொள்வது, இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை வடக்குக்கும் திருப்பிக் கொள்வது என இந்த கரத்துண்டு நீட்டுதல்கள் இருந்தன. ஆனால் ஏகேடிஆர் இவ்வாறான கரத்துண்டுகளை தனது யாழ்ப்பாண பயணத்தில் நீட்டியிருந்தாலும் அவ்வாறாக நீட்டப்பட்ட இந்த கரத்துண்டுகளை மேவி தையிட்டி விகாரை என்ற ஒரு விடயம் வந்துவிட்டது. தையிட்டி விகாரையை இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, ஆகையால் இதில் அரசியல் செய்யாமல் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், வழங்கப்படும் மாற்றுக் காணிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என வடக்கின் திடீர் கிளாடியேட்டர் அரசியல்வாதி அரைவாய் கதையை சொல்லிக் கொண்டாலும் தையிட்டி விகாரை சட்டங்களின் அடிப்படையில் ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்பதால் அது அகற்றப்பட வேண்டும் என்ற சட்ட ரீதியான நிலைப்பாட்டை அந்த விகாரையின் கட்டுமானத்தால் தமது பூர்வீக நிலங்களை இழந்த தமிழர்கள் முன்னகர்த்திக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த சட்ட ரீதியான நிலைப்பாட்டை விகாரையை இடிக்க சொல்லும் முனைப்புகள் அல்லது அதற்குரிய நகர்வுகள் என்ற வகையில் தில்லாலங்கடியான உசுப்பேற்றல் தளத்துக்கு மாற்றி அதனால் குழப்பங்களை உருவாக்கி தூபம் போட முனையும் அரசியல் முனைப்புகளும் வெளிவரத்தான் செய்தன. தையிட்டி விகார விடயத்தில் ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் ஆழ்நிலை மயக்கத்தில் இருந்தவர்கள் இப்போது தமது அரசியல் இருப்பை தக்க வைக்க மக்களை இந்த விடயத்தில் உசுப்பேற்றி இன முரண்பாட்டை வளர்க்க முயற்சிப்பதாக ஏகேடிஆர் தரப்பு விசனப்பட்டு கொண்டாலும் தையிட்டி விகாரை என்ற விடயம் இப்போது நீதி கோரும் தளமொன்றில் ஒரு திரள் நிலைக்கு வருவதை அவதானிக்க முடிகின்றது. இதற்கு ஆதாரமாக இன்று மாலை முதல் நாளை மாலை வரை தையிட்டியில் இடம்பெறும் தொடர் போராட்டம் உள்ளது. இதற்கிடையே வடக்கின் சுயேச்சை கிளாடியேட்டரின் தையிட்டி அரசியல் தற்போது கடுமையாக அடிவாங்கி அவரே எதிர்பாராத வகையில் ஒரு பூமராங் தடியாக அவரையே திருப்பி தாக்க தலைப்படுகின்றது. அர்ச்சுனாவின் தையிட்டி நிலைப்பாடு அவரது ஆதரவாளர்களிடம் கூட விசனத்தை எழுப்பியிருப்பதை காண முடிகின்றது. தையிட்டி விகாரையின் விடயத்தில் சில யதார்த்தங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என இந்தியாவில் இடம்பெற்ற பாபர் மசூதி இடிப்பு பாணியில் அல்லது 80களில் அல்லது 80ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் யாழ் நாகவிகாரை சேதப்படுத்தப்பட்டது போல தையிட்டி விகாரையில் கை வைத்தால் அது ஒரு இன முரண்பாட்டை உருவாக்கும் செய்கையாக மாறும் என்பதை யாரும் மறுத்துக் கொள்ள முடியாது. ஆனால் அதே நேரம் விகாரை என கூறப்படும் இந்த கட்டிடம் சட்டத்தின் ஆட்சியின் அடிப்படையில் ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்பதும் தெளிவானது. ஆகையால் அது சட்ட ரீதியாக அகற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடும் சட்ட ரீதியானது. இதனால் தான் விகாரை நிர்மாணிக்கப்பட்ட நிலப்பரப்பும் அதனை அண்டிய மக்களின் காணிகளும் தற்போது விகாரைக்குரியதென அடாத்தாக ஸ்ரீலங்காவின் பௌத்த மகாசபை ஒரு அறிக்கையிடலை செய்தாலும் இவ்வாறான அறிக்கையிடலுக்கு ஒருபடி மேலே போய் விகாரை கட்டப்பட்ட காணி நிலம் மட்டுமல்ல அதன் அயலில் உள்ள காணிகளையும் சுவீகரிக்க வேண்டும் என இருமாப்புடன் கதை சொல்லிக் கொண்டாலும் இந்த விடயத்தில் தமிழர்களின் அறவழி எதிர்வினைக்கு சட்ட ரீதியான இடம் உள்ளது. குறிப்பாக விகாரை நிர்மாணிக்கப்பட்ட இடத்துக்குரிய காணிகளுக்கு மாற்று காணிகளை பெறுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என விகாரை அமைந்துள்ள காணிகளின் உரிமையாளர்கள் சொல்லிக் கொள்வது தமிழர்களின் நீண்டகால நீதி தடத்தில் இன்னொரு சிறிய ஊற்றுக்கண் என்பதிலும் ஐயங்கள் இல்லை. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தில்
எதிர்பார்க்கப்பட்டது போல சான் ஏறிக்கொள்ள முழம் சறுக்கும் ஒரு நிலை வரும் போல தெரிகின்றது. அந்த வகையில் மறு அறிவித்தல் வரை இஸ்ரேலிய பணைய கைதிகளின் விடுதலை நகர்வை நிறுத்தி வைக்கப் போவதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. போர் நிறுத்தம் உருவாக்கப்பட்ட பின்னர் கடந்த 3 வார காலமாக இடம்பெற்று வந்த இஸ்ரேலிய ராணுவத்தின் அத்துமீறல்கள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்த விதிமுறை மீறல்களால் இந்த நகர்வை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துள்ளதாக ஹமாஸ் அறிக்கையிட்டுள்ளது. இந்த நிலை இந்த விடயத்துக்குள் தற்போது எரியின் நெருப்பில் எண்ணெய் வார்க்கும் பாணியில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் புகுந்துள்ளார். அதன் அடிப்படையில் ஹமாஸுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் உடனடியாக மீளெடுக்க வேண்டும் எனவும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பயண கைதிகளை ஹமாஸ் எதிர்வரும் சனிக்கிழமை நண்பகலுக்குள் விடுவிக்கால் விட்டால் மத்திய கிழக்கில் எல்லா நரகங்களும் வெடிக்கும் எனவும் மீண்டும் அவர் தனது பழைய அச்சுறுத்தலை புதுப்பித்துள்ளார். தன்னை பொறுத்தவரை அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளும் எதிர்வரும் சனிக்கிழமை மதியம் 12 மணிக்குள் விடுவிக்கப்படாவிட்டால் அனைத்து பந்தயங்களும் முடிவுக்கு வந்து நரகங்கள் வெடிக்கும் என்பது தனது நிலைப்பாடு என அழுத்தமாக சொல்லியுள்ளார். இந்த விடயத்தில் தான் குறிப்பிடும் எல்லா நரகங்களும் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பது ஹமாஸுக்கும் அதன் ஆதரவு வலையமைப்புக்கும் நன்றாகவே தெரியும் என்றும் ட்ரம்ப் கூறுகிறார். தனது கருத்துடன் இஸ்ரேல் உடன்படாமல் விட்டாலும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்காமல் விட்டால் தனது எதிர்வினை நிச்சயமாக வெறும் எனவும் அவர் கூறுகிறார். பலஸ்தீன மக்களை காசாவிலிருந்து நிரந்தரமாக வெளியேற்றி அமெரிக்கா அந்த பகுதியை கையகப்படுத்த போவதாக ட்ரம்ப் ஏற்கனவே பகிரங்கமாக அறிவித்துள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பும் அதற்குரிய திட்டங்களும் அரபுலகத்தில் கடுமையான விமர்சனங்களை தோற்றுவித்த நிலையில் ஹமாஸுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீளெடுக்க வேண்டும் என ட்ரம்ப் கோரியிருக்கிறார். அத்துடன் பலஸ்தீன மக்கள் காசாவுக்கு திரும்புவதற்கான உரிமை இல்லை என வெளிப்படையாக மீண்டும் அழுத்தமாக கூறும் ட்ரம்ப் தான் காசா மக்களுக்கு வேறு ஒரு நிரந்தரமான இடத்தை காட்டப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நேற்று வெள்ளை மாளிகையில் வைத்து ஜோர்தானிய மன்னர் அப்துல்லாவை சந்திப்பதற்கு முன்னர் கருத்து தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் இருந்து வெளியேற்றப்படும் பலஸ்தீன மக்களை ஜோர்தானும் எகிப்தும் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டால் 2 நாடுகளுக்கு உரிய அமெரிக்க உதவிகள் நிறுத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் எகிப்தும் சரி ஜோர்தானும் சரி ஏனைய அரபு நாடுகளின் அரசாங்கங்களுடன் இணைந்து ட்ரம்பின் திட்டத்தை ஏற்கனவே திட்டமிட்டமாக நிராகரித்துள்ளன. இந்த நிலையில் இஸ்ரேலிய பயணக்கதிகளின் விடுதலையை நிறுத்துவதாக ஹமாஸ் அறிவித்தமை ஒரு போர் நிறுத்த ஒப்பந்த மீறல் என்பதால் மீண்டும் ஹமாஸ் மீது தாக்குதல்களை நடத்தி போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நகர்வுகளுக்கு தயாராக இருக்குமாறு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு இஸ்ரேலிய ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றத்திற்குரிய நிலைமைகள் திரும்ப தலைப்படுகின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.